ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உனக்கான நல்லதை நான் செய்வேன்னு நம்பிதானே என்னுடைய பாதத்தை தொட்டாய். இப்போதே உனக்கான ஆசீர்வாதத்தையும் நான் அருள் செய்து விடுகிறேன் என் செல்லமி. என் பாதத்தை தொட்டு ஆசி பெற்ற உன் கரங்களில் உனக்கான வெற்றியை நான் நிச்சயமாக ஒப்படைக்க தான் போகிறேன். அதற்கான அதிசயமும் அற்புதமும் இப்போதே உன் வாழ்வில் நிகழப்போகுது என் செல்லமி. இருள் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வெளிச்சம் வந்தே தீரும் என்பது போல என்னை வணங்கும் பிள்ளைகள் எல்லாருடைய உள்ளத்திலும் நானும் நிச்சயமாக இருப்பேன். இருளாயிருந்தாலும் அங்கு நிழல் போல நான் உனக்கு துணையாக இருந்து உன்னுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி உன் வாழ்விலும் மகிழ்ச்சி எனும் ஒளியை தரத்தான் ஓடி வந்துள்ளேன் என் செல்லமே. நீ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டு முழிக்கும் போதும் உன் சாயப்பா நான் உன்னை அதிலிருந்து மீட்டெடுத்து உன்னை காப்பாற்றி உனக்கு வழிகாட்டுவேன்னு நம்பு. ஏன்னா எல்லாவற்றையும் செய்வது உன் சாயப்பா நான் தானே. உன் வாழ்வில் நீ முக்கியமான முடிவுகளை எடுக்கும் போதும் என் மேலே பாரத்தை போட்டு இறை நம்பிக்கையோடு நீ எடுத்தால் போதும். அந்த முடிவை சரியாக செயல்படுத்தி உனக்கு சாதகமாகவும் நான் முடித்து காட்டுவேன் என் செல்லமே. என்னை நம்பி நீ எந்த காரியம் செஞ்சாலும் அதை உனக்கு துணையாக இருந்து நான் முடிச்சு தருவேன்னு நம்பு. இன்னும் கொஞ்ச காலம் எல்லாத்தையும் பொறுத்திருந்தா போதும். கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களை நான் உண்டாக்க போகிறேன். என் பாதம் தொட்ட உன்னை ஆசிர்வதித்து உன் கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்ப்பதற்காக நானே உன் வீட்டிற்கு வருவேன் என் செல்லமே. நீ என் மேலே வச்சிருக்கிற அன்பு என்பது எல்லை இல்லாதது போலவே நான் உன் மீதும் அளவு கடந்த அன்பை வச்சிருக்கேன். அப்படி இருப்பதால் தான் நீ சில நேரங்களில் என்னை மறந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மறப்பதில்லை என் செல்லமே. நீயே என்னை விட்டு விலகினாலும் கூட நானும் ஒருபோதும் உன்னை விட்டு விலகி செல்ல மாட்டேன். இருளிலும் நான் உன் கூடவே இருப்பேன், வெளிச்சத்திலும் நான் உன் கூடவே இருந்து உனக்கு நிழலாக என்றும் என்றென்றும் உனக்கு துணையாகவும் வருவேன் என் செல்லமே. சில விஷயங்கள் நடக்கிறத பார்த்து ஐயோ எல்லாமே கைவிட்டு போகுதோன்னு நினச்சி கவலைப்படாத. என்னதான் ஒரு மரத்தில் இலைகள் உதிர்ந்தாலும் மீண்டும் புது இலைகள் துளிர்விடுவது போல உன்னை விட்டு கைவிட்டு போனவை காட்டிலும் சிறப்பான விஷயங்கள் மீண்டும் உன்னிடம் வந்து சேரும். ஓ வாழ்க்கையில் இப்போ இலையுதிர்காலம்னு நினச்சிக்கோ. இலைகள் உதிர்வது போல உன்னுடைய துயரங்களும் பிரச்சனைகளும் கடன் சுமைகளும் எல்லாமே உன்னை விட்டு உதிர்ந்து விலகி போய் மீண்டும் சந்தோஷத்தை நீ பெறுவதற்கான காலத்தை உன் சாயப்பா நான் உருவாக்கப் போகிறேன் என் செல்லமே. உனக்கு நிழலாக நான் இருக்கும்போது இனி நீ எதற்காகவும் கலங்கக்கூடாது. நீ எந்த அளவுக்கு சில விஷயங்களை நினச்சி கண்ணீர் சிந்தி வருந்தினாயோ அதற்காகவும் உன் மனசு அடைஞ்ச வேதனைகளுக்கும் வருத்தங்களுக்கும் அதனால் உன் உடல் அடைந்த உபாதைகளுக்கும் காரணமானவர்கள் எல்லாமே இப்போது பதில் சொல்வதற்கான நேரம் வந்துடுச்சு. உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்க்கமான தீர்வை நான் கொடுப்பேன் என் செல்லமே. நிரந்தரமான நிம்மதி இப்போ உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வரப்போகுது. நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? உனக்கு எதிரியும் துரோகிகளும் பொறாமையும் வஞ்சக எண்ணம் கொண்டவர்களும் வெளியில் இருக்காங்கன்னா நிச்சயமாக இல்லை. உன்னுடைய பலவீனமான எண்ணங்கள் தான் உனக்கு எதிரியாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. முதல்ல உன் மனசை ஒருநிலைப்படுத்த கற்றுக்கிட்டினா அதுக்கு பிறகு நீ எதை செஞ்சாலும் அதை சரியாக செய்து சாதனை படைத்து விடுவாய் என் செல்லமே. நீ ஒருபோதுமே அடுத்தவங்க செய்த தவறையும் அடுத்தவங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளையும் சொல்லி குத்தி காட்டி யார் மனசையும் காயப்படுத்த நினைக்காத. உன் வாழ்க்கையிலையும் கடந்த கால நிகழ்வுகளும் மறக்க வேண்டிய விஷயங்களும் நிறைய இருக்குதானே. அதே போல தானே எல்லார் மனசுலையும் நீ ஏன் அடுத்தவங்களுடைய குறைகளை சுட்டி காட்ட நினைக்கிறாய்? அவர்களே பழைய வழிகளிலிருந்து மீண்டு வர்றதுக்காக எவ்வளோ போராடிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா? ஒருபோதும் யாருடைய கடந்த கால விஷயங்களையும் கடந்த கால நிகழ்வுகளையும் சுட்டி காட்டி பேசவோ குத்தி காட்டி பேசவோ வேண்டாமே செல்லமே. உன்னை குறை சொல்றதுக்காக இத்தனை பேர் இருக்காங்களேன்னு யோசிக்கிறியா? அவர்கள் உன்னை குறை சொல்லும்படி நான் தானே நேரங்காலத்தை உருவாக்கினேன். ஏன்னா உன்னை குறை சொல்கிறதுக்கும் குத்தம் சொல்கிறதுக்கும் ஒருத்தன் இருந்தாதான் உன் வாழ்க்கை பயணமே அடுத்த கட்டத்திற்கு நகரும். அதனால் யார் உன்னை என்ன சொன்னாலும் மனம் தளராமல் குறைகளை சரி செஞ்சு நிறைகளாக்கி வாழ்ந்து காட்டி என் செல்லமே. உனக்கு பிடிச்ச மாதிரி தான் உன் வாழ்க்கை இப்போ நான் மாற்றி வடிவமைச்சிக்கிட்டு இருக்கேன். அதனால தான் கொஞ்சம் நேரம் ஆகிக்கிட்டு இருக்கு. ஆனால் கூடிய சீக்கிரம் மாபெரும் வெற்றியை நீ பெறத்தான் போகிறாய். கொஞ்சம் பொறுமையோடு காத்திரு என் செல்லமே. நிச்சயமாக அற்புதம் நடக்கும்.